சோதனை சோதனை ஒன்றா நம்பர் சோதனை. ஆண்டவர் என்னை மட்டும் ஏன்டா இப்படி சோதிக்கிறான்னே தெரில. ஆல்ரெடி கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி அடுத்து என்னடா பண்ணலான் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணி, மாப்பிள்ளை இந்த மாதிரி கார் ஓட்ட தெரியல, ஒன் வே ட்ராப் ஒன்று இருக்குது கேபில், நீ வேணால் ஓட்டுறியாடா பண்ணா. சரி இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெளியே போனால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும்னு நினச்சேன். சரி ஓகே ஓட்டும். நானும் காரெல்லாம் வாங்கிட்டேன். சரி வாங்கி ஃபஸ்ட்டு பிக்கப்பே வந்து கோயம்புத்தூர் டு கொச்சின். ஸோ கோயம்புத்தூரில் பிக் பண்ணி கொச்சின்லாம் ட்ராப் பண்ணிட்டு அதெல்லாம் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ கொச்சினில் ட்ராப் பண்ணி கிட்டத்தட்ட 3 days அடுத்த புக்கிங் எதுவுமே இல்லை. ஸோ காரிலே வெயிட் பண்ணுறது கூட 2வது விஷயம். அதுவும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணலாம் அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பாடு தான் கைஸ் பெரிய பிரச்சனை. சாப்பிடவே முடியல கேரளாவில் இருக்கவங்களாம் எப்படி தான் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்கன்னே தெரியல. ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு இப்போட அருமை எனக்கு இப்போ தான் தெரியுது. தமிழ்நாடுலாம் கேரளாவில் வாயில் வைக்க முடியல கைஸ் ஃபுட்டு. ஸோ சத்தியமே அதெல்லாம் கேரளா சைடு வந்தீங்கன்னா ஃபுட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களே, நீங்களே சமைச்சு சாப்பிட்ருங்க. கேரளாவை நம்பி ஃபுட்டை நம்பி மட்டும் வந்துடாதீங்க கைஸ். அப்புறம் என்ன மாதிரி தான் பட்னியாக கிடைக்கும். 3 நாளாக சாப்பிடவே கைஸ், பட்னியாக இருக்கேன். டீயும் பிஸ்கெட்டு சாப்பிட்டு உடம்பு தேத்திட்டு இருக்கேன். Okay guys, bye.